பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே,
ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அன்பான நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த அமைதலான இந்த நல்ல நாளின் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, கோணலும் மாறுபாடுள்ள சந்ததிகள் நடுவிலே நாம் வாழ்கிறோம். இந்த வாழ்விலே நாம் குற்றமற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாக வாழ வேண்டும். குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். அது மட்டுமில்லை, அந்த 14வது வசனம் சொல்லுது, உலகத்தில் வேத வசனத்தை பிடித்து கொண்டு நாம் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். ஆம், அருமையான தேவஜனமே, கரைதிரை இல்லாத வாழ்வு, வேத வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். தீட்பானது நின்று விலையேறப்பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாயை போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஏதோ ஒரு காரியங்களில் நாம் தவறி இருப்போம். நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் நம்மை பீறி போடுகிற அல்லது காயப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் பொழுது அவர் நம்முடைய காயத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். அதான் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பேரினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளிலே எழுப்புவார். அப்பொழுது அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும் பொழுது சில சிக்ஷைகளை ஆண்டவர் நமக்கு தந்து விடுகிறார். அதான் வெளிப்படுத்தல் 3:19 பாருங்கள். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆதலால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுதாம். ஜாக்கிரதையாயிருந்து ஆண்டவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். அது மட்டுமல்ல, தீட்பாதனென்று விலையேற பெற்றதை பிரித்தெடுக்க வேண்டும். தீட்டான காரியங்கள் இருக்கிறது, நல்ல காரியங்கள் இருக்குது. தீட்டானதிலிருந்து நல்ல காரியத்தை, தீட்டானதை விட்டுவிட்டு நல்ல காரியத்தை நீங்கள் நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் லூக்கா சுவிசேஷம் 24:47 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏதோ ஒரு காரியங்களை நாம் மனம் திரும்ப வேண்டும். மத்தேயு 3:8 பாருங்கள். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கனி உடையவர்களாக இருக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். அதற்கேற்ற கிரியைகள் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆம், அருமையான தேவ சனமே, அதனால தான் ஏசாயா 52:11 சொல்லுது, புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். ஆம், அருமையான தேவச்சனமே, நான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம், எந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே செப்பனியா 2:2 படி உய்த்து ஆராய்ந்து நம்ம பார்த்து அந்த இடத்திலிருந்து, தீட்டான இடத்திலிருந்து நாம் புறப்பட்டு
நலமான இடத்திலே வந்து சேர்ந்து நல்ல ஐக்கியத்தோடு வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை பெரிய காரியத்தை செய்வார். அது மட்டுமல்ல, நீங்கள் நீதிமொழி 25:4 பாருங்கள். வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை கிடைக்கும். வெள்ளியில் இருக்கக்கூடிய களிம்பை, ஒரு உலோகத்தை நாம் பிரித்து எடுக்கும் பொழுது அதில் நல்ல உடைமை கிடைக்கும், களிம்பு நீங்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அநேக கரை திரைகள் நம்மிடத்தில் இருக்கும். வேதம் சொல்லுது, யோபு 20:11 பார்த்துக்கும் பொழுது 20:11 பார்க்கும் பொழுது, இந்த வாலிபத்தில் சில நேரங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அநேக கரைப்பட்ட வாழ்வு நாம் வாழ்வோம். அது எலும்புகளுக்குள்ளால் கூட ஊடுருவி அது மண்ணில் வாழ விடாதபடி படுத்து கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 1:25, நான் உன்னிடமாய் என் கையை நீட்டி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் வரும் பொழுது, ஆண்டவரை அண்டி கொள்ளும் பொழுது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி நம்ம மேலே ஊற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீட்டானதையும் ஆண்டவர் மாற்றி அநேகரை பக்கமாய் நாம் திரும்பாதபடிக்கு, அநேக ஜனங்கள் நம் பக்கமாய் திரும்பும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால் தான் ஏசாயா 60:3 சொல்லுது, உதிக்கிற உன் ஒளியிடத்தில் ராஜாக்கள் கடந்து வருவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், அருமையான தேவச்சனமே, நாம் 1 பேதுரு 2:9 படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொன்னபடியே தீட்பானது நின்று நலமானதை நாம் பிரித்தெடுத்தால் நாம் அவருடைய வாயை போல் இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆண்டவருடைய வாயை போல நாம் மாறும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாயிருக்கும். நாம் அநேகருக்காக செபிக்கிற செபங்கள் அற்புதத்தை கொண்டு வரும், பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். அதான் யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷனும் நான் இருக்கிறான், தன் சரீரம் முழுவதும் கடிவாளத்தால் அடக்கிறவனுமாய் இருக்கிறான். நாம் அநேக நேரங்களில் தவறுகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் நாம் தீட்டுப்பட்டு விடுகிறோம். ஒருவன் சொல் தவறாதிருந்தால் அவன் பூர்ண புருஷனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, கடிவாளத்தினால் தன் வாயை அடக்கி கொள்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அதனால் நீ திரும்பினால் நான் உன் பக்கமாய் திரும்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார், என் வாயை போல் இருப்பாய், தீட்பானது நின்று நலமானதை பிரித்தெடுத்தால் என் வாயை போல். இந்த ஒரு பொல்லாத உலகத்திலிருந்து, பொல்லாத காரியங்களிலிருந்து நல்லதை நாம் பிரித்தெடுத்து நலமான வாழ்வோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, நாவின் அதிகாரத்தில் தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அது பிரியப்படுகிறது, அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 18:21 நீங்கள் பாருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நாம் நல்லதை பிரித்தெடுத்து நல்ல வார்த்தைகளை பேசி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை அப்புறப்படுத்தி நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும். அது மட்டுமில்லை, யாக்கோபு நிருபம் 3:11 பாருங்கள். ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வராது. அதனால் நாம் எப்பொழுதும் நம் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் அநேகருடைய காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகளாக புறப்பட்டு வர வேண்டும். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறதல்லவா, தேவனுடைய தூதர்களாய் நாம் இருக்கிறோம். நான் வாயிலே தேவனுடைய வார்த்தையை தேடுவார்களே, ஆண்டுடைய வார்த்தைகளை தேடுவார்களே, ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், பட்சமாய் பேசுங்கள் நாவே என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:22 பாருங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இப்படியே தீட்பானதிலிருந்து நலமானதை நீங்கள் பிரித்தெடுத்தால் ஒரு நல்ல வாழ்வு நீங்களும் நானும் வாழ முடியும். அதனாலே நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்வு வாழ முடியும். ஒருவேளை நாம் இன்னும் அந்த தீட்டான வாழ்வு வாழ்வோமா இருந்தால்
ஆண்டவர் நம்மை பீறி போடுவார், நம்மை காயப்படுத்துவார். நாம் ஆண்டோடைய திரும்பும் பொழுது 2 நாளைக்குள்ள அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்று ஓசியா 6:2 படி நாம் பிழைத்திருப்போம், ஆசீர்வாதமாயிருப்போம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாயிருப்போம். ஆண்டுடைய வார்த்தை சொன்னபடி நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வர் மட்டுமல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாயிருங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசிகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு மனதோடு செபிப்போம். ஹல்லேலூயா. என் தெய்வமே, கோணலும் மாறுபாடுள்ள சந்ததிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறதப்பா. இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்வில் நாங்கள் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்டு வேதத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நல்ல அருமையான வாழ்வு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுகிற ஒரு வாழ்வு, புது வாழ்வு, புது ஆசீர்வாதமான வாழ்வு, அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்வு வாழும்படிக்கு எங்கள் வாழ்வை கனியுள்ள வாழ்வுகளாய் மாற்றி தீர்ப்பானதிலிருந்து நலமானதை பிரித்தெடுத்து நாவின் அதிகாரத்தில் வாழ்வு இருக்கிறது, தாழ்வு இருக்கிறது, அதன் கனியை நல்ல வாழ்வை நாங்கள் புரிந்து கொண்டு பொல்லாங்கானதை விட்டு திரும்பி நலமானதை பிடித்து கொண்டு நல்ல வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துவதற்கு இந்த அதிகாலை நேரத்தில் எங்கள் ஆண்டவர் எங்களுடைய ஆவியை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி தீர்ப்பானதிலிருந்து நலமானதை கண்டுபிடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொன்னபடி அசுத்தமானதை தொடாதபடிக்கு கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற நீங்கள் அதிலிருந்து புறப்பட்டு போய் உங்களை பரிசுத்தம் படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னபடியே ஆண்டவரே, நாங்கள் தீட்டானதிலிருந்து நலமானதை பிரித்தெடுத்து பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து இந்த சந்ததிக்கு, வருகிற சந்ததிக்கு உம்முடைய மகிமையையும் வல்லமையும் வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு நலமான வாழ்வு, நல்ல வாழ்வு, வளமான வாழ்வு நீர் கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதித்து இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையும் வருகிற சந்ததிக்கு உம்முடைய மகத்துவத்தை அறிவிக்கும்படிக்கு நரிமயிரும் முதிர் வயது வரை என்னை கைவிடாதிருப்பீராக என்று சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்து செழித்து தீர்க்காயுசோடு ஒவ்வொருவரும் வாழ்ந்து முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டபொழுது ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மையில் பிரகாசிக்க பண்ணி இன்று மற்றும் சதா காலங்களிலும் நீங்கள் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9487457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8825688133 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.